இது அகத்தியா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பா விஜய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பாப்புலர் லிரிக்ஸ் ரைட்டரு. ஸோ இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். அது வந்து முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேள்வி நம்பர் 1. படம் வந்து ஒரு பீரியட் படம்னு சொல்லிட்டு ஒரு பாதி போர்ஷன் மேலே பீரியட் ஃபில்மாக இருக்குது. அது நிறைய வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா 1947க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஒரு சீனை நீங்கள் காமிக்கும் போது அங்கே இளையராஜாவோட பாட்டு வந்து பிஜிஎம்ல ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ இது எப்படி வந்து இந்த பாட்டு வந்து அந்த பீரியடுக்கு வந்து செட் ஆகும்? ஏன்னா இளையராஜாவோட காலகட்டமே வந்து தனி. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் அவர் காலகட்டமே. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 80s தான் அவர் வந்து பீக்கா நிறைய பாட்டுகள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உள்ள சாங்கை தூக்கி அந்த காலகட்டத்தில் வச்சது எந்த அளவுக்கு அது செட் ஆகுது? இப்போ ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் பா விஜய் அவர் வந்து இயக்கம் பண்ணுறாருன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அவர் எழுதுகிற லிரிக்ஸ் தான். ஸோ ஒரு படம் வந்து ஒரு மியூசிக்கல் மூவியாக இருக்கும், நிறைய பாட்டுகள் இருக்கும், நிறைய கவிதைகள் இருக்கும், கவித்துவமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபில்மாக இல்லை, ரொம்ப சாங்ஸ் ஓரியன்ட் ஃபில்மாக இல்லை. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஏன் நீங்கள் யூஸ் பண்ணல? ஏன் டோட்டலாக வேற விஷயங்களை காமிச்சிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல் விட்டீங்க? இந்த படத்தில் உங்களுக்கான ஆடியன்ஸ் யார்? இப்போ ஜென்ரலாக வந்து ஆடியன்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஹாரர் ஜானர் மாதிரி கொஞ்சம் அங்கங்கே போகுது. ஸோ ஹாரர் படங்கள் விரும்புகிற ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணீங்களா? பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா நீங்கள் ஹாரருக்குள்ளே வந்து ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ காமெடி ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸை டார்கெட் பண்ணீங்களான்னு பார்க்கும்போது வேற நிறைய விஷயங்கள் வருது. லவ் வருது, அதுக்கப்புறம் வந்து சென்டிமெண்ட் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. சரி, நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னு பார்த்தா நிறைய சிஜே, படம் ஃபுல்லாக சிஜே அந்தளவுக்கு தூக்கலாக இருக்குது. சிஜேல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குழந்தரமான விஷயங்கள். அதாவது அடல்ட் ஆடியன்ஸ் வந்து பெருசாக நம்ம வந்து பெருசாக ஒரு எங்கேஜிங்காக இல்லாமல் குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி, பப்ஜி ஆடுற மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் கொஞ்சம் முக்கியமாக பண்ணியிருக்கீங்க. பட் படத்தில் அங்கங்கே வச்சிருக்கீங்க. ஸோ குழந்தைகளை டார்கெட் பண்ணீங்களா? சப்போஸ் குழந்தைகளை டார்கெட் பண்ணீங்கன்னா எதுக்கு வந்து February 28 ரிலீஸ் பண்ணீங்க? எக்ஸாக்டாக மார்ச் தான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமு. எந்த ஒரு வீட்லேயும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் ஏப்ரல் மே அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து படம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஒரு கிளியராக டிஃபைன் பண்ணாமல் வச்சது படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்குது. அதை பற்றி யோசிக்காம விட்டீங்களா? அப்புறம் படத்தில் பொதுவாக வந்து இந்த கேள்வி வரவே வராது. இந்த படம் பார்க்கும்போது படத்தில் யார் ஹீரோன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஜீவா தான் ஹீரோவா இல்லை அர்ஜுன் ஹீரோவான்னு? ஏன்னா கதை ஃபுல்லாக அர்ஜுன் மேலே இருக்குது. சரி, கதை ஃபுல்லாக அர்ஜுன் மேலே இருக்கலாம், அதில் வந்து தப்பு கிடையாது. பட் என்னன்னா அர்ஜுனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து 1 hour மேலேயே போகுது. அந்த 1 hour மேலே இருக்க ஸ்க்ரீன் டைமில் வந்து ஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து அர்ஜுன் மேலேயே தான் அந்த கேரக்டர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இந்த சைடு ஜீவா ட்ராவல் பண்ணுற இடத்துல கூட நிறைய இடத்துல வந்து ஜீவா வந்து ட்ராவல் ஆகலை. அவர் அந்த படத்தில் வந்து அங்கங்கே இருக்காரே தவிர நிறைய சீன்ஸில் வந்து அவர் இல்லாமல் கூட இருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து அர்ஜுனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் அந்த ஒரு ஃபைட்டு மாத்திரம் வந்து கொஞ்சம் ஜீவாக்கு இருக்கே தவிர மற்றபடி மெயின் போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக அர்ஜுன் இருக்குது. கதை அர்ஜுன் மேலே இருக்குது. உங்கள் கதையோட ஒரு மைய கரு வந்து அர்ஜுன் மேலேயே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ நீங்கள் ஹீரோ யாருன்னே ஒரு கன்ஃபியூஷனில் படம் எடுத்துட்டீங்களே ஏன்? இப்போ படத்துக்கு கதை தான் என்ன? கரண்ட்ல ஒரு கதை சொல்கிறீங்க, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை சொல்கிறீங்க. கரண்ட்ல சொல்கிற கதை வந்து சரி, ஒரு செட்டு வச்சுருக்கான், அந்த இதுக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பற்றி என்னன்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு கதை போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கதையில் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் ஆடியன்ஸால் வந்து உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போகும்போது நீங்கள் அந்த சித்த மருத்துவம் அந்த ஒரு மேட்ரு அந்த ஃபுல்லாக அர்ஜுனை வச்சு நீங்கள் டீட்டெயில்டாக வந்து ஒரு விஷயம் வந்து அங்கே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கதை கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. ஸோ நீங்கள் கரண்ட்லேயும் ஒரு கதையை வந்து ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்பேக்லேயும் போய் கதை சொல்லும் போது ஆடியன்ஸ் வந்து ஒரு கதையில் போக வரும்போது டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்பேக் வேற ஒரு கதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆடியன்ஸ் அப்படியே வந்து படத்தை விட்டு வெளில கொண்டு வரீங்க. திரும்ப வேற ஒரு கதை சொல்ல போய் அங்கே ஆடியன்ஸ் எப்போ கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகிறோன்னா திரும்ப அதை கட் பண்ணி திரும்ப இங்கே வரீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை கதையாக சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவே இல்லையே. ஏன் திரைக்கதை இந்த அளவுக்கு வீக்காக இருக்குது? அப்புறம் படத்தில் வந்து நீங்கள் லாஜிக்கே பார்க்க மாட்டீங்களா? சரி, லாஜிக்கை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து டீட்டெயில்டாக கேட்குறேன். ஒரு பேசிக்கான விஷயம் அந்த லாஜிக் இதில் கேட்கும்போது இப்போ அந்த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கீங்க. அது வந்து பல கோணங்களில் அந்த படத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8mm ஃபில்ம்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிமில் இவங்க ஒரு படம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறீங்க. ஸோ அதில் வந்து இப்போ
ஒரு சில விஷயங்கள் தான் அந்த ஏடிஎம் ஃபுல்லாக அவங்க பார்க்க முடியும். ஸோ அங்கே போய் வேற நிறைய ஓவரான விஷயங்கள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து இது மூலியமா இவங்க வந்து பார்க்குறாங்க. பட் அங்கே உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வேற நிறைய விஷயம் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணி அந்த கதையே சொல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகுது. பட் எங்கே ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா, நீங்கள் கட் பண்ணுற இடத்துல திரும்ப வந்து இந்த இடத்துல டேப்பு முடிஞ்சிருச்சு, இங்கே ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது இதை மாத்திரம் தான் ஆடியன்ஸ் பார்த்தாங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அவங்க உள்ள எப்படி அவ்வளோ டீட்டெயில் பண்ணலாம்? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஒரு பழங்காலத்து டைப், இப்போ நம்ம அந்த ஆடியோ கேசட் அதுக்கெல்லாம் பதிலாக ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சு நீங்கள் காமிக்கிறீங்க. ஸோ அதுலேயும் இதே தான் சொல்கிறீங்க. இதில் ஏதோ ஒன்று காமிச்சிட்டு உள்ளே இருக்க விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஓவர் கிராண்டாக காமிச்சிட்டு திரும்ப இங்கே ஸ்டக்காரதை வந்து திரும்ப வெளில கொண்டு வரீங்க. ஸோ நீங்கள் இந்த டிவைஸில் இருக்கிறதான் காமிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வெறும் டிவைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்புற மாதிரி காமிக்கணும். இல்லையா இதை காமிச்சு நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக போயிட்டு வரணும். ஸோ ரெண்டும் இது மிக்ஸ் ஆகி போகும்போது இது சுத்தமாக வந்து ஆடியன்ஸுக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் ஏன் நிறைய விட்டீங்க இந்த படத்தில்? இப்போ ஜீவா பற்றின ஒரு கேள்வி. இப்போ ஜீவா வந்து இப்போ கரண்ட்டில் இருக்காரு. ஃப்ளாஷ்பேக்லேயும் ஒரு போராளியாக ஜீவா கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஜீவா தான் சொல்லிட்டு நீங்கள் படம் த்ரூஅவுட்டாக காமிக்காமல் கிளைமேக்ஸில் மாத்திரம் ரிவீல் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த ஜீவா நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் ஜீவா ஹீரோன்னு சொல்லிட்டு தான் வெளில ப்ரொமோ பண்ணுறீங்க. ஸோ ஜீவா தான் ஹீரோ, அங்கேயும் ஜீவா இருக்காங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு ரிலேட் ஆகி படம் ஃபுல்லாக ஒரு ஜீவா மேலே வந்து போகும். பட் நீங்கள் அதை காமிக்காம போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஜீவா ஹீரோவா அர்ஜுன் ஹீரோவா, அர்ஜுன் தான் ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வருது போகுது. இதை சார்ந்த இன்னொரு கேள்வி வந்து, நீங்கள் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அந்த அந்த காலத்தில் ஜீவா வந்து இறந்து அந்த ஆவி வந்து இப்போ இந்த ஜீவாவை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதே இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அந்த ஜீவாவோட மகன் அந்த மாதிரி நீங்கள் கதையை ஸ்லைட்டாக மாற்றி வச்சு, இப்போ சார்லியோட பையனா இல்லாமல் அந்த ஜீவாவோட மகன் அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து ஒரு கதையை கொண்டு போயிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து ஆடியன்ஸுக்கு ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இந்த கதையெல்லாம் நீங்கள் பிச்சு பிச்சு வைக்கும் போது இது ஒரு சிம்பிளாக போய் புரிஞ்சிருக்குமே. இந்த ஒரு ஆங்கிள் நீங்கள் வந்து யோசிக்கலையா? படத்தில் நீங்கள் வந்து காமெடி எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கணும், அங்கே ஹீரோயின் போயிட்டு ஷாரா வாயில் வந்து பெட்ரோலை ஊற்றுறா, இதை நீங்கள் காமெடின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா சீக்கிரம் அந்த பணத்து மேலே வந்து ஊற்றி அது எரி நாங்களாவது வந்து தேட்டரில் எஸ்கேப் போகிறாங்க தான் மைண்டு போச்சு. யாருக்குமே சிரிப்பே வரல. இதெல்லாம் எப்படி காமெடின்னு கன்சீவ் பண்ணீங்கன்னு ஒன்றும் புரியல. ஸ்டார்டிங்கில் ராதா ரவி வந்து ஒரு பேய யோகி பாபு முன்னாடி நிற்கிறது மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சிங்க. அது வந்து நீங்கள் காமெடியாக ட்ரை பண்ணீங்களா என்னன்னு ஒன்றும் புரியலன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியும் வரல, பயம் வரல, எதுவுமே வரல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அங்கங்கே வந்து ராதாரவி இந்த பொய்யான பேயெல்லாம் வைக்கும் போது நடுவில் உண்மையான பேய் இருக்குன்னா அங்கே வந்து ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒன்று ஒரு சிரிப்பு வரணும், இல்லை ஒரு பயம் வரணும், ஏதோ ஒன்று வரணும். எதுவுமே வரல. அட்லீஸ்ட் நீங்கள் கடைசியாக வந்து அந்த ராதாரவி கேரக்டர் இவங்களை வந்து பயங்கரமாக பயப்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு ஒரு விஷயமாவது வச்சு விட்ருக்கணும். ஸோ அதெல்லாம் வைக்காமல் வந்து இது அந்த சீன் எதுக்கு வச்சிங்கன்னே தெரியாமல் ஒரு எந்த ஒரு ஆங்கிள்லையுமே அந்த சீன் போகாமல் சும்மா ஜஸ்ட்டு யோகி பாபு வந்து அவரோட ஸ்டைலில் வந்து ஒரு என்ன கவுண்டர் டைலாக்ஸ் மாதிரி பஞ்ச் மாதிரி சும்மா ஜஸ்ட்டு அடிச்சுட்டு போகிறாரு. ஒரு பெரிய லெவலில் எங்கேஜிங் ஆகல. ஸோ காமெடி எப்படி கன்சீவ் பண்ணீங்கன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சந்தானம் வந்து பேய் வச்சு பேய்னாலே காமெடிங்கிற மாதிரி ஒரு ஜானர் வந்து கிரியேட் பண்ணி விட்டாரு. இன்னொரு சைடில் சுந்தர்சி வந்து பேய்னாலே கிளாமர்னு ஒரு இதை கொண்டு வந்து விட்டாரு. இப்போ மக்களுக்கெல்லாம் பேயை பார்த்தா பயம் வர மாட்டேங்குது, ஒன்று சிரிப்பு வருது, இல்லை கிளாமரான வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பேய் படம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஜானர் இல்லாமல் மாற்றி மாற்றி ஒரு கொஞ்சம் இடத்துல காமெடி ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் இடத்துல சீரியஸாக பண்ணுறீங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்கேரி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேய் ப்ராப்ஸ் தான் அந்த உங்கள் செட்லேயே இருக்குது. அந்த இடத்துல ஒரிஜினல் பேய் வருது. அந்த ஒரிஜினல் பேய்க்கும் அந்த செட் பேய்க்கும் ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பயமும் வரல, ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் வந்து இப்போது இவங்க சந்தானம் சுந்தர்சியோட படங்கள்லாம் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜானரை வந்து செலக்ட் பண்ணது வந்து ஒரு தப்பான ஜானர் மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் சொல்ல வந்த அந்த பயம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இது ஏன் உங்களுக்கு தோணலையா? அப்புறம் படத்தில் வந்து நீங்கள் ஒரு எண்ட் சாங் டைட்டில் சாங் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ஆக்சுவலாக பார்க்கல. தேட்டரில் வந்து படம் முடியுது, எண்ட் கிரெடிட்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஏதோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு உள்ளே வந்து பார்த்துருக்காங்க. எண்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் போய் முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு சாங் வருது.
தியேட்டரில் வந்து ஆக்சுவலாக ஆளே இல்லை, இவங்க ஜஸ்ட் உள்ளே போனனால அந்த சாங் வந்து பார்த்துருக்காங்க. ஏங்க ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஆடியன்ஸுக்கு படம் முடியறதுக்கு முன்னாடி இருக்குன்னா தெரியும், நம்ம எண்டு கிரெடிட் மேலேயாவது போட்டிருக்கலாமே, அங்கேயே போய் சாங் வைப்பீங்க. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பா விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு லிரிக்ஸ் ரைட்டர்னு பேர் எடுத்திருக்காரு. அவர் டைரக்ஷன்னு சொல்லி வந்து அவர் பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் படங்களில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாமல் நல்ல ஒரு திரைக்கதை எடுப்பாருன்னு நம்புகிறோம். இந்த படத்துக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஒரு கதை இருக்குது. அந்த கதையை எதுக்கு அவர் மெயின் கதையாக வைக்கணும்னு அவருக்கு தோணலன்னு தெரியல. அர்ஜுன் சைடில் வந்து அந்த சித்த மருத்துவத்தை பற்றி நல்ல ஒரு கதை ஒன்று இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதை வந்து டோட்டலாக கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சு அர்ஜுனை ஹீரோ மாதிரியே வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்ல கருத்துள்ள படமாக இருந்திருக்கும். நிறைய இடத்துல ஓவரும் கருத்தை திணிச்சிருக்காரு. நம்மளுக்கு ஆஸ் அ ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து நம்மளால ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து பார்க்கவே முடியல, பயங்கர லேக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் படம் பெட்டராக பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்.